நீ இந்த எலெக்ஷனுக்காக தானே சைலண்டா இருக்க, இன்னும் சைலண்டா ஆக்குற மாதிரி ஒண்ணு நான் உனக்கு காட்டவானா? சந்தோஷ் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் போல, நீ அந்த விஷயத்துல தலையிடாத, அவனை நான் பாத்துக்கிறேன். அக்கா, அவனுக்கு மட்டும் பையன் இல்லை, அவன் எனக்கு மாப்பிள்ள தான். அது ஊரை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவன் எனக்கும் பையன் மாதிரி. அவன் மேலே கை வச்சா நான் விட்டுருவேனாக்கா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ தலையிடாத. டேய், 10 நாள் எலெக்ஷன் வருதுடா, நீ எம்எல்ஏ ஆக போற, கண்டிப்பா மினிஸ்டர் ஆயிடுவ. அதுக்கப்புறம் இந்த ஏரியா நம்ம கண்ட்ரோல் தான். நான் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த குமார் யாருன்னு தெரியும்ல. இந்த எம்எல்ஏ சீட் எப்படி எனக்கு சாதாரணமாக கிடைச்சுன்னு நினச்சிக்கிட்டியா? இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்க முத்து கொடுத்தாங்க, அவனை போட்டு தட்டு சீட்டு வாங்கியிருக்கேன் நான். ஒரு சிட்டிங் எம்எல்ஏ போட தெரிஞ்ச எனக்கு வெள்ளக்கா பையன், அவனை முடிச்சு விட தெரியாது. அதெல்லாம் வெளியூர்லேருந்து ஆளை இறக்கிட்டேன், அவங்க பார்த்துப்பாங்க. இதுக்கு நம்ம பேர் இன்வால்வ் ஆகுது, சரியா? சரிடா, எலெக்ஷன் எல்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு? அதெல்லாம் அசால்ட்டாக ஜெயிச்சுவேன். 80,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பேன். அவ்வளோ பணப்பட்டுவோட போய்கிட்டு இருக்கு. பசங்க ஒவ்வொரு ஓட்டுக்கும் 4,000 5,000 கொடுத்துட்ருக்காங்க. நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேங்க. அண்ணா, உங்களுக்கு அரசியல் எவ்வளோ முக்கியமோ அதை விட என் குடும்பம் எனக்கு முக்கியம். நான் உங்கள் வழியில் தள்ளிட மாட்டேன், நீங்களும் என் வழியில் வராதீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ என்கிட்டயே இருக்கட்டும். உங்களுக்கு வர வேண்டிய காசு கரெக்டாக வட்டியும் முதலுமா கரெக்டாக வந்துடும். இனிமேல் என் வழியில் நீங்கள் வராதீங்க, உங்கள் வழியில் நான் வரமாட்டேன், சரியா? அவ்வளோதான். அதை சொல்ல தான் நான் இங்கே வந்தேன். நான் இந்த வீடியோ யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன். உங்களை லாக் பண்ணி உட்கார வைக்கணும்னா இதுதான் ஒரே ஆப்ஷன். அதனால தான் இந்த வீடியோ. யார் இல்லைன்னா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க, நல்லது நடக்கும், அவ்வளோதான். சரியாண்ணா, வரவா? தயவு செஞ்சு கொஞ்சமாவது மாறுனா. இந்த கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியை தப்பா பேசுறது, அந்த கட்சிக்கு போனோன்னே இருந்த கட்சியை தப்பா பேசுறது, இதெல்லாம் விட்டுருங்க. மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும். அவங்களுக்கு நல்லது செஞ்சவங்கள அவங்க என்னைக்கும் மறக்க மாட்டாங்க, அவங்கள செஞ்சவங்கள அவங்க என்னைக்கும் வச்சு செய்யாம விட மாட்டாங்க. ஏன்னா நீ காசு கொடுத்தா ஜெயிப்பியானா? அண்ணா, பெரியார், எம்ஜிஆர், காமராஜர், இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்களாம் என்ன நான் காசு கொடுத்தாங்க ஜெயிச்சாங்க? ஜனங்க இதுவரையும் அவங்கள மறந்ததும் இல்லை, கொண்டாடாம இருந்ததும் இல்லை. அவங்கள மாதிரி இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சமாவது மாறலாம் இல்லைண்ணா? நீ எங்க மாற போற? சரி வரண்ணா. நம்ம அக்கா கிட்ட பேசுறது யார் வீடியோ எடுத்திருப்பான்? கும்பலாக யோசிச்சுட்டு இருக்கானா, அவன் அந்த வீடியோ எதுவும் பண்ண மாட்டேங்கிறானே, அந்த மாரி தான் நடந்துற போது. அந்த வீடியோ எப்படி வந்ததுன்னு புரியல, நாளைக்கு சொல்றேன்.